டிஎன்பிஎஸ்சி முந்தையாண்டு கேள்வியில இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? எனக்கு ஒரு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர்னு சொல்லுவாங்க. அதனுடைய 6வது எண் மற்றும் 8வது எண்ணுடைய அந்த விகிதம் கொடுத்துட்டாங்க. 9வது மற்றும் 13வது எண்ணினுடைய விகிதம் என்னவாக இருக்கும்னு கேட்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு கூட்டுத்தொடர். இதுல எனக்கு 6வது நம்பர் என்ன இருக்கு, 8வது நம்பர் என்ன இருக்கு. அப்ப நடுவுல 7வது நம்பர் ஒண்ணு வந்திருக்கும். கரெக்டா? அப்போ 6வது நம்பர் 7 இருக்கு அப்படின்னா எனக்கு 8வது நம்பர் 9 இருக்கு அப்படின்னா 7வது நம்பர் என்னவாக இருக்கு? கூட்டுத்தொடர். டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி தானே இருக்கணும். இதுல இருந்து வரக்கூடிய டிஃபரன்ஸ் இதுல இருந்து வரக்கூடிய டிஃபரன்ஸ் ஒரே அளவுல இருக்கும். அப்ப இது எனக்கு 8 இருந்திருக்கும். அதாவது இந்த டேர்ம் எத்தனாவது டேர்மோ அதோட 1 அதிகமா இருக்கு அந்த நம்பரோட வேல்யூ. கரெக்டா? அப்போ 9வது நம்பர் என்னவாக இருந்திருக்கும்? எனக்கு 9ஓட 1 அதிகம் எனக்கு 10. இதே நீங்க 9, 10, 10 போட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது 9 இருக்கு அப்படின்னா 9வது டேர்ம் வந்து எனக்கு 10ங்கிற வேல்யூல இருந்திருக்கும். கேட்டா? அப்ப 13வது 14 இருந்திருக்கும். அப்ப அதனுடைய விகிதம் என்ன? எனக்கு நமக்கு 10:14. ரெண்டாம் வாய்ப்பால் அடிச்சோம் அப்படின்னா இது 5 முறைக்கு, இது 7 முறைக்கு. 5:7 அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லலாமா? இதே மாதிரி நிறைய கொஸ்டின் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.